நம்மை நாமே கொண்டாடி பரமானந்தத்தில் பரமாத்வைதத்தில் இருப்பதே வாழ்க்கை. அதற்கு மேல தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. பரமுக்தியில் பரமாத்வைதத்தில் திளைத்திருப்பதே வாழ்க்கையின் நோக்கம். உங்களுடைய 9வது கேள்வி, பிராரப்தம் துன்பமளிக்கும் போது என் எண்ணங்களால் அதை கலைக்க முடியுமா? பிராரப்தம் நிலையாக தீர்மானிக்கப்பட்டது எனில் அதை யாராலும் மாற்ற முடியுமா? பிராரப்தம் நிலையாக தீர்மானிக்கப்பட்டது அல்ல. உங்களுடைய எண்ணங்களாலே பிராரப்தத்தை துன்பம் இல்லாத நிலையாக மாற்ற முடியும். பிராரப்தம் துன்பமளிக்கிறது என்று நினைப்பதே கூட நம்முடைய எண்ணங்களுக்குள் ஏற்படும் மாயைதான் என்பதனால் நம் எண்ணங்கள் சீரமைக்கப்பட்டால் பிராரப்தம் துன்பத்தை அளிக்காது. பிராரப்தம் நிலையாக தீர்மானிக்கப்பட்டதும் இல்லை. குருவின் தீட்சையாலும் அருட்பார்வையாலும் சக்திபாதத்தாலும் சக்திநீபாதத்தாலும் பிராரப்தம் சூரியனை கண்ட பனி போலே விலகி கரைந்து காணாமல் போய்விடும். உங்களுடைய 10வது கேள்வி, மோக்ஷம் கோவிலில் இல்லையெனில் என் உள்ளத்திற்குள் அதை எப்படி உணர முடியும்? மோக்ஷம் கோயிலில் உண்டு. மோக்ஷம் கோவிலில் இல்லை அப்படிங்கிறதே தவறான கருத்து. மோக்ஷம் கோவிலிலும் உண்டு, நம் உள்ளத்திலும் உண்டு. கோவிலில் மோக்ஷத்தை கண்டார் மட்டுமே உள்ளத்துள் மோக்ஷத்தை காண முடியும். கோவிலில் கடவுளை உணர்ந்தார் மட்டுமே உள்ளத்துள் கடவுளை உணர முடியும். வெளியில நம்முடைய புலன்கள் இயல்பாகவே புறபலகை நோக்கியே இயங்குகின்றது. வெளியில கோவிலில் கடவுளை உணர்ந்தால், மோட்சத்தை உணர்ந்தால், அமைதியை உணர்ந்தால் மட்டும்தான் உள்ளத்திற்குள்ளும் அதை உணரும் பக்குவம் வரும். அதனால் ஊர்தோறும் ஆலயம் செய்வோம், வீதிகள் தோறும் ஆலயம் செய்வோம், வீடுகள் தோறும் ஆலயம் செய்வோம் என்பதுதான் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் பாரம்பரியம். பாருங்கய்யா, இந்த வீடுகள் தோறும் பூஜை அறைன்னு வைத்திருக்கின்ற பழக்கமே நம்முடைய சனாதன இந்து தர்மத்துக்கே உரிய பழக்கம்ங்கய்யா.